ரைட். சோ அடுத்தது நம்ம கிராஷ் ஈக்குலிபிரியம் கண்டென்ட் பார்க்க போறோம். கிராஷ் பண்ண போறோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு கவனி. ஈக்குலிபிரியம்னா என்ன? அண்டர்ஸ்டாண்ட். Let me take a container like this and there is a partition in between. இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. I have added 2 liters of water. So இன்னும் கொஞ்ச நேரத்துல there will be 1 liter here and 1 liter here. Now it is said to be in equilibrium. Correctா? Now it is said to be in equilibrium. Correctா? Yes. Okay. நான் என்ன பண்றேன், இப்போ இந்த கண்டெய்னர் இந்த பக்கம் தூக்குறேன். I am lifting this container. The container will be like this. The container will be like this. And now it will be like this. So for example, 500 ml here and 1500 ml here. Right? It is fixed. It is fixed. It cannot move. It cannot move. Now tell me whether there is equilibrium. Tell me whether there is equilibrium. பதில் சொல்லு, பதில் சொல்லு. ஈக்குலிபிரியம் இருக்கா இல்லையா? நீ தான் லேட் பண்ற, சீக்கிரம். எஸ், there is equilibrium. Why? Because ஈக்குலிபிரியம்னா நீ ஈக்குவலா இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஈக்குலிபிரியம்னா கான்ஸ்டன்டா இருக்கணும், மாறாம இருக்கணும். அதுதான் பாயிண்ட். பாரு, அப்ப ஈக்குலிபிரியம்னா என்னன்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஃபார்வர்ட்ல எவ்வளவு மாலிகுல்ஸ் போச்சோ ரிவர்ஸ்லயே அத்தனை வரணும். இங்கே அதே தானே, ஃபார்வர்ட்ல எவ்வளவு போதோ ரிவர்ஸ்ல அது வரும். அதனால so concentration of reactant and concentration of product remains constant. They are not equal. They must be maintained constant. Such a condition is called as equilibrium in chemistry. புரிஞ்சுதா? இதுக்கு தான் ஈக்குலிபிரியம்னு பேரு. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் மாறாம இருக்கணும். இதுக்கு பேரு தான் ஈக்குலிபிரியம்னு பேரு. சரி, ரிவர்சிபிள் ரியாக்ஷன், irreversible reaction. ரிவர்சிபிள் ரியாக்ஷன் என்ன? போத் சைட்ஸ் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். இது ஒன் சைட் தான் ப்ரொசீட் ஆகும். இதை டபுள் ஹெடட் ஆரோ போட்டு எழுதுவோம், இது சிங்கிள் ஹெடட் ஆரோ போட்டு எழுதுவோம். இந்த கதெல்லாம் விட்டுரு. என்ன சொல்ல வரேன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல மட்டும்தான் ஈக்குலிபிரியம் வரும். ஈக்குலிபிரியம் கேன் பி அட்டைன்ட் ஒன்லி இன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். No equilibrium will be obtained in irreversible reaction because it goes and completes in one direction. ஓகேவா? இப்ப கவனிப்பா, நானு ஒரு ரியாக்ஷனை ஸ்டடி பண்றேன். ரைட்டா? கான்சென்ட்ரேஷன், டைம், நல்ல கவனி. ஓகே, ஐ எம் ஸ்டடிங் கான்சென்ட்ரேஷன் அண்ட் டைம். ஓகே, இனிஷியலா 0 டைம்ல ஏ என்கிற ரியாக்டன்ட் மட்டும்தான் இருக்கும். திஸ் மச் ஆஃப் ஏ இஸ் தேர். டைம் ஆயிட்டே இருக்கு, நேரம் ஆக ஆக ஏ இஸ் கோயிங் ஆன் டிக்ரீசிங். ஏ வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஆஃப்டர் a particular time A becomes 0. Here the concentration of A is 0. That means a reaction has been completed. Correcta? Correcta? Such a graph refers irreversible reaction. Such a graph refers irreversible reaction. Right. Now, let me go for a similar thing. Concentration versus time. Right. பாரு, ஆரம்பத்துல இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கு. இந்த மாதிரி இது மாதிரி போகாம கிராஃப் இது மாதிரி கிடைக்குது. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த கிராஃப்? சார், இட் டிக்ரீசஸ் ஃபார் சம் டைம் அண்ட் ஆஃப்டர் எ பர்டிகுலர் டைம். இது வரைக்கும் குறையுது சார், இந்த டைம் வரைக்கும் குறையுது சார். கான்சென்ட்ரேஷன் டிக்ரீசஸ் அப் டு திஸ் டைம் டி அண்ட் ஆஃப்டர் திஸ் டைம் த கான்சென்ட்ரேஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். மாறாம இருக்கு சார். இதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கான கிராஃப். சரி, இது யாரோட கிராஃப்? Concentration of reactant. Concentration of reactant. Now I am going to draw concentration of product. Concentration of product. பாரு, 0 டைம்ல எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கும் சார்? 0 டைம்ல ப்ராடக்டும் 0 தான் சார். நேராக ப்ராடக்ட் அதிகமாயிட்டே போகும் சார். At a particular time t, at a particular time t, both of them become equal. Both of them become equal. நல்லா கவனி. ஸோ இது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கான கிராஃப். தெளிவா சொன்னா கவனி நல்லா.
இந்த டீங்கிற டைமுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஆஃப்டர் டைம் டி இட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குலிபிரியம். இட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குலிபிரியம். ஒய் சார்? இந்த டீங்கிற டைமுக்கு முன்னாடி வரைக்கும் the rate of forward reaction is not equal to rate of reverse reaction, whereas after time t the rate of forward reaction is equal to rate of reverse reaction. It is said to be equilibrium. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே. What are the characteristics of equilibrium? இது ஒரு இம்பார்ட்டன்டான திங். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட். ஒன்னு கான்சென்ட்ரேஷன் தான் சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன். Concentration of reactant and product remains constant. Remains equal னு சொல்லக்கூடாது, சேம்னு சொல்லக்கூடாது. கான்ஸ்டன்ட்ங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. சேம்னா ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு சில புக்ல. ஓகேவா? ரைட். அடுத்தது, இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர். டைனமிக் என்ன சார்? கண்டினியூஸ்லி the reaction is continuously happening. It has not stopped. Continuously it is happening. And equilibrium can be attained from either side. From the reactant side also you can attain the equilibrium. From the product side also you can attain the equilibrium. It is not affected by catalyst, but equilibrium is attained earlier using a catalyst. So when you use a catalyst, equilibrium is not affected, but equilibrium சீக்கிரமா வந்துரும். வேகமா ரியாக்ஷன் நடக்குது இல்லையா? ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் வேகமாகும், ரிவர்ஸ் ரியாக்ஷனும் வேகமாகும். அதனால ஈக்குலிபிரியம் வேகமா வந்து அடையும். பாயிண்ட் நம்பர் 6, கான்சென்ட்ரேஷன், பிரஷர், டெம்பரேச்சர், வால்யூம், they do not change. They do not change in equilibrium. Equilibrium changes when they change. இதுல ஏதாவது ஒண்ணு மாறினாலும் ஈக்குலிபிரியம் மாறும். பிரஷர் மாறினா ஈக்குலிபிரியம் மாறும். நல்லா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லல, நான் ஈக்குலிபிரியம் பத்தி பேசிட்டு இருக்கேன். பிரஷர் மாறினா ஈக்குலிபிரியம் மாறும், டெம்பரேச்சர் மாறினா ஈக்குலிபிரியம் மாறும், வால்யூம் மாறினா ஈக்குலிபிரியம் மாறும், கான்சன்ட்ரேஷன் மாறினா ஈக்குலிபிரியம் மாறும். இது எப்படி? இதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் லீ சாட்லியர் பிரின்சிபல். இதை எக்ஸ்பிளைன் பண்றது லீ சாட்லியர் பிரின்சிபல். ஓகேவா? சரி, அடுத்தது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். புதுசா ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அது என்ன சார்? அது அதாவது ஏ பி ஃபார்ம்ஸ் சி டின்னு வச்சுக்கோ. ஏ மோல்ஸ் ஆஃப் ஏ, பி மோல்ஸ் ஆஃப் பி, சி மோல்ஸ் ஆஃப் சி, அண்ட் டி மோல்ஸ் ஆஃப் டி. இது ஒரு ரியாக்ஷன். Rate of forward reaction is proportional to a power a into b power b. இதை ஈக்குவல் டு போட்ட ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்வர்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு a power a into b power b. இதே மாதிரி ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷனுங்கிறது ரிவர்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு c power c into d power d. ஈக்குலிபிரியம்னா என்ன சார்? ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன். தட் இஸ் கால்ட் அஸ் ஈக்குலிபிரியம். அப்ப we can write kf into a power a into b power b is equal to k reverse into c power c into d power d. Bring the constants to one side. K forward by k reverse equal to c power c into d power d by a power a into b power b. இதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ அப்ப பாரு, இதை கேசின்னு எழுதுறேன். ஏன்னா கான்சென்ட்ரேஷனை வச்சு எழுதிருக்கோம். சப்போஸ் ஒரு ரியாக்ஷன்ல எல்லாரும் கேசஸ்ன்னு வச்சுக்கோ, கேபின்னு எழுதுவோம். அப்படின்னா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் சி பவர் சி டி பவர் டி பை பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஏ பவர் ஏ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் பி பவர் பி. ஓகேவா? சரி, இதோட யூனிட் என்ன சார்? நியூமரேட்டர்ல கான்சென்ட்ரேஷன் பவர் சி பிளஸ் டி இருக்கு, டினாமினேட்டர்ல கான்சென்ட்ரேஷன் பவர் ஏ பிளஸ் பி இருக்கு. இது ரெண்டையும் ஒன்னாக்குனா கான்சென்ட்ரேஷன் பவர் சி பிளஸ் டி மைனஸ் ஏ பிளஸ் பி. இதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், இதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இதோட பேர் தான் டெல்டா என்ஜி. ஸோ அப்ப யூனிட் என்ன சார் அப்படின்னா, கான்சென்ட்ரேஷனோட யூனிட் என்ன? மோல்ஸ் பர் லிட்டர் பவர் டெல்டா என்ஜி. இதுதான் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். அதுவே கீழே பிரஷர்ல யூஸ் பண்ண பாரு, அட்மாஸ்பியர்ஸ் பவர் சி பிளஸ் டி பை அட்மாஸ்பியர் பவர் ஏ பிளஸ் பி. அதே டேர்ம்ஸ் தான். அப்ப அட்மாஸ்பியர் பவர் டெல்டா என்ஜி. ஸோ இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட யூனிட். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட யூனிட். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் புரிஞ்சுது, ரைட். அடுத்ததா ஒரு ரிலேஷன் படிச்சிருப்பேன், நான் அந்த டெரிவேஷன் போட போறது இல்ல. கேபி ஈக்குவல் டு கேசி இன்டு ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. இதான் அந்த ரிலேஷன். இப்ப நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன் பாரு.
H2 plus I2 equilibrium 2HI. PCl5 equilibrium PCl3 plus Cl2. நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனோட சேர்ந்தா 2 அமோனியா. இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா என்ஜி எவ்வளோ சார்? 2 ப்ராடக்ட் 2 ரியாக்டன்ட் 0. டெல்டா என்ஜி எவ்வளோ? 2 ப்ராடக்ட் 1 ரியாக்டன்ட் 1. டெல்டா என்ஜி எவ்வளோ? 2 ப்ராடக்ட் 4 ரியாக்டன்ட் -2. அதாவது இங்க டெல்டா என்ஜி ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தேன் 0, லெஸ் தேன் 0. இப்ப கவனிச்சு பதில் சொல்லு. ரிலேஷன் என்ன? கேபி கேசி ரிலேஷன் என்ன? இப்ப டெல்டா என்ஜி 0 போட்டா என்ன அர்த்தம்? கேபி ஈக்குவல் டு கேசின்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. டெல்டா என்ஜி கிரேட்டர் தென் 0 அர்த்தம். இது கிரேட்டர் தென் 0 அப்படின்னா யார் பெரியவன்? கேபி பெரியவன். கரெக்டா பாரியா? என்ன இவன் கூட மல்டிப்ளை பண்ணாதான் இவனுக்கு ஈக்குவலா வரும். அப்ப கேபி ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். சப்போஸ் லெஸ் தேன் 0னா கேபி ரொம்ப சின்னது. ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட்? கிளியர்? வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அதோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ரைட், பாயிண்ட் நம்பர் 1. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன சிம்பிளா சொன்னா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். சிம்பிளா சொன்னா இதான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப ஒரு ரியாக்ஷனுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அதிகம்னா என்ன அர்த்தம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டும் அதிகம்னு அர்த்தம். அதிகம்னு அர்த்தம். அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய ஈல்டு அதிகமா இருக்கும்னு அர்த்தம். நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும்னு அர்த்தம். தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்கதான்னு படிக்கிறோம். ஈக்குலிபிரியம் தான் ஒரு ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட் ஈல்டு நமக்கு சொல்றது. கெமிக்கல் ஈக்குலிபிரியம் தான் ஒரு ரியாக்ஷன்ல அதிகமான ப்ராடக்ட் கிடைக்குமா இல்ல கம்மியா தான் ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு சொல்லி தர்றது கெமிக்கல் ஈக்குலிபிரியம் தான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. ரைட்டா? இது அப்ளிகேஷன் நம்பர் 1. அப்ளிகேஷன் நம்பர் 2 என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சார்? இது ஒரு கண்டெய்னர். நான் இந்த பக்கம் மட்டும் ஊத்துறேன். அதாவது இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட்னு நினைச்சுக்கோ. நான் ரியாக்டன்ட் ஆட் பண்றேன். அதாவது நான் ஹைட்ரஜனையும் அயோடினையும் ஆட் பண்றேன். கொஞ்ச நேரத்துல HI ஃபார்ம் ஆகும், ஈக்குலிபிரியம் வரும். ஸோ இந்த ஈக்குலிபிரியம் எப்படி வந்துச்சு? மேஜர்லி பை ஃபார்வர்ட் ரியாக்ஷன். மேஜரா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்துச்சு. சூப்பர். நான் என்ன பண்றேன்? இப்ப வேற கேஸ். நான் ஐ எம் ஆடிங் HI. Now the equilibrium is attained by the reverse reaction. Suppose I am adding both. என்கிட்ட கொஞ்சம் H2 இருக்கு, கொஞ்சம் I2 இருக்கு, கொஞ்சம் HI இருக்கு. நான் மூணையுமே ஆட் பண்றேன். Definitely after some time equilibrium will come. But the question is, which reaction proceeded more? Forward reaction அதிகமா நடந்துச்சா, reverse reaction அதிகமா நடந்துச்சா? இதான் கொஸ்டின். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ரியாக்ஷன் கோஷன்ட் Q. Q ஓட ஃபார்முலா என்ன? Q is equal to C per C by D into D per D by A power A into B per B. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? C per C into D per D by A power A into B per B. இந்த ரெண்டு ஃபார்முலா ஒண்ணா வேற வேறயா? சொல்லுங்க. ரெண்டும் வேற வேற ஃபார்முலா. இங்க யூஸ் பண்ணிருக்கிற கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஆஃப்டர் அட்டைனிங் ஈக்குலிபிரியம். ஓகேவா? ஈக்குலிபிரியம் வந்ததுக்கு அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி, ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி, ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. இதான் ரெண்டாவது ஃபார்முலா. ஆனா முதல் ஃபார்முலா இங்க இருக்கிற கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அண்டர் நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஈக்குலிபிரியம் இல்லாத போது, அண்டர் நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். அதாவது at the time of mixing, I am calculating them and I am substituting them and I am getting Q. Right? I am comparing the Q value with K value. K value is fixed, standard, மாறவே மாறாது. If
Q is less than Kc. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். Q கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் occurs. If Q is greater than Kc, Q வேல்யூ கிரேட்டர் சைட்ல இருக்கு, அப்ப என்ன நடக்கும்? Reverse reaction happens, occurs. If Q is equal to Kc, ஆல்ரெடி ஈக்குலிபிரியத்திலேயே தான் இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி ஈக்குலிபிரியம் அர்த்தம். புரிஞ்சுதா சொல்லுங்க? ரைட். ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணியும் இந்த ரியாக்ஷன் கோஷன்ட்டை பேஸ் பண்ணியும் ஒரு ரியாக்ஷன் எந்த பக்கம் ப்ரொசீட் ஆச்சு, ஃபார்வர்ட்ல ப்ரொசீட் ஆச்சா பேக்வர்ட்ல ப்ரொசீட் ஆச்சா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2 திரும்ப சொல்ற மாதிரி, பாயிண்ட் நம்பர் 1 நமக்கு எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷனை சொல்லுது. பாயிண்ட் நம்பர் 1 நமக்கு எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு ஈல்ட கொடுக்கும், எக்ஸ்டென்ட் என்ன, நிறைய ஈல்ட கொடுக்குமா, மேக்சிமம் எக்ஸ்டென்டா மினிமம் எக்ஸ்டென்டான்னு சொல்லுது. பாயிண்ட் நம்பர் 2 நமக்கு டைரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷனை சொல்லுது. ஒரு ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் வந்துச்சு, எந்த டைரக்ஷன்ல போயிட்டு ஈக்குலிபிரியம் வந்துச்சு, ஃபார்வர்ட் டைரக்ஷன்லயா ரிவர்ஸ் டைரக்ஷன்லயா. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்ன சார்னாக்கா, இந்த ஈக்குலிபிரியம் கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது 10⁻³ விட கம்மி. அப்படின்னா என்ன? 10⁻³ விட அதிகம் சார், ஆனா 10⁻+3 விட கம்மி சார். அப்படின்னா என்ன? 10⁻+3 விட அதிகம் அப்படின்னா என்ன? நல்லா கவனி. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னா மேக்சிமம் ஈல்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னு அர்த்தம். நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ரியாக்ஷன் இஸ் நியர் கம்ப்ளீஷன், ரியாக்ஷன் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். ஆனா முடியாது, என்னது ஈக்குலிபிரியம். உனக்கு புரியுற மாதிரி சொன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றேன் பாரு. இப்படி இருக்குன்னு என்ன ஆகும் சார், எந்த அளவுக்கு ப்ராடக்ட் இருக்கோ அதே சாரி எந்த அளவுக்கு ரியாக்டன்ட் இருக்கோ அதே அளவுக்கு ப்ராடக்ட் இருக்கு சார். கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் சார், கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் சார். அதாவது இந்த ரேஞ்சுக்கு நடுவில், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்துச்சுன்னா 50% yield of product, நியர்லி 50% yield of product. ஓகேவா? ரைட். ரைட் சைடு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. இப்படி இருக்கும். இப்ப பாரு, எது அதிகமா இருக்கு, ரியாக்டன்டா ப்ராடக்டா சொல்லு. எது அதிகமா இருக்கு? ப்ராடக்ட் அதிகமா இருக்கு. நியர்லி நிறைய ஈல்டு, நிறைய ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதுவே இந்த கிராஃப் பாரு, அதே கிராஃப் வரைஞ்சிட்டேன் சாரி. இப்ப பாரு, யார் அதிகமா இருக்கா? ரியாக்டன்ட் தான் அதிகமா இருக்கு. அப்ப வெரி லெஸ் ஈல்டு, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஈல்டு. ரைட்டா? ஒழுங்காவே ப்ரொசீட் ஆகல, நோ ப்ரொசீடன்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன். ரியாக்ஷன் ரொம்ப கொஞ்சமா தான் நடந்திருக்கு, ரியாக்ஷன் ப்ரொசீடே ஆகல அப்படின்னு அர்த்தம். சோ அப்ளிகேஷன் 1க்கு மேலே இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை பார்த்துக்கோ. அப்ளிகேஷன் 2 டைரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது போலாமா? அடுத்தது போலாமா? தேர்ட் அப்ளிகேஷன், equilibrium constant K is affected only by temperature. டெம்பரேச்சர் மாறினா மட்டும்தான் K மாறும். It is not affected by pressure, volume or the concentration, etc. நல்ல கவனி, நல்ல கவனி. இவங்க எல்லாம் மாறினா ஈக்குலிபிரியம் மாறும், ஆனா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் மாறாது. இவன் மாறினா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டே மாறும். புரியுதா? புரியுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இதை நல்லா கவனத்துல வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். அடுத்த முக்கியமான விஷயம், எப்படி சார் டெம்பரேச்சரோட எப்படி சார் அஃபெக்ட் ஆகுது? ஃபோர்த் பாயிண்ட், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர்? திஸ் வாஸ் ஆல்ரெடி கிவன் பை வான்ட் ஹாஃப். இந்த ஈக்குவேஷனுக்கு வான்ட் ஹாஃப் ஈக்குவேஷன் பேர். என்ன சார் அது? log k2 by k1 equal to delta h by 2.303 r into t2 minus t1 by t1 t2
இதுதான்ப்பா ரிலேஷன். இதுதான் ரிலேஷன். ரைட்டா? இதுல ஒரு நிமிஷம் நல்லா பாரு. T2 greater than T1. T2 greater than T1. இங்கேயும் T2 greater than T1 நான் போடுறேன். அடுத்த முக்கியமான பாயிண்ட், டெல்டா ஹெச் பாசிட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம். இங்க டெல்டா ஹெச் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம். இப்ப என்ன நடக்குதுன்றத பாரு. log k2 by k1 equal to, இது பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் டெல்டா ஹெச் by 2.303 r into t2 minus t1 by t1 t2. கரெக்டா? ரைட். log k2 by k1 equal to negative delta h, negative delta h by 2.303 r into t2 minus t1 by t1 t2. என் கேள்விக்கு பதில் சொல்லு. என் கேள்விக்கு பதில் சொல்லு. The answer of right side will be positive or negative? The answer of right side will be positive or negative? Positive. Positive. ஏன் positive? Sir, இது greater number minus smaller number. Inside the bracket it is positive. Outside the bracket also it is positive. Whereas இங்க பாரு, greater number minus smaller number. Inside the bracket it is positive, but outside the bracket it is negative. So I can write like this. பாரு தெளிவா. Log k2 by k1 equal to positive value. Log k2 by k1 equal to negative value. Shall I write like this or not? Yes, sir. You can write like this. That means k2 is greater than k1. That means k2 is less than k1. ஓகேவா? அப்ப கவனி என்ன சொல்ல வரோன்னு, in endothermic reactions, if temperature is increased, T2 is greater, temperature is increased, then K2 is increased, K2 is increased. புரியுதா? that means temperature அதிகமானா endothermic reaction அதிகமாகும். புரிஞ்சுதான்னு சொல். temperature அதிகமானா endothermic reaction will happen faster. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? Sir. In exothermic reaction, if temperature is increased, temperature increased, ஆனா என்ன ஆகுது? K2 is decreased. That means temperature அதிகமானா exothermic reaction will happen slowly. The speed of the exothermic reaction will decrease and the speed of endothermic will increase. Are you able to get the point? Are you able to get the point? Yes. Yes. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இது. எத்தனாவது பாயிண்ட் இது? மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், சாரி. I will go for the fifth point. Fifth point. கவனிப்பா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கவனி. A plus B gives C plus D. What is the equilibrium constant K value? C power 1 D power 1 by A power 1 into B power 1. Suppose I am multiplying this equation by 2. 2A plus 2B. Equilibrium 2C plus 2D. என்ன ஆகும்? New equilibrium constant K dash is equal to C square D square by A square B square. This can be written as equilibrium constant square. Correcta? Correcta? அப்ப if you multiply by n, then put the power of k. Put the n in the power of k. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? If you multiply by 1 by n, k ஓட பவர் என்ன? 1 by n. நீ எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றியோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் உடைய பவர்ல அந்த நம்பரை போடு. Are you able to get the point? Everybody? Yes, sir. Right. Point number 6. Look at the equation. C plus D giving A plus B. அப்படியே இந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். Reversed. Now equilibrium constant double dash, K equilibrium double dash equal to A into B by C into D. அதாவது it is the inverse of equilibrium constant. So if equation is reversed, equation reverse ஆச்சுன்னா equilibrium constant is inversed. புரிஞ்சுதா? So equation reverse பண்ணினா equilibrium constant inverse பண்ணணும். equilibrium constant inverse பண்ணணும். Very good. Point number 7. Point number 7.
என்ன சார்? ஒரு மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன் இருக்கு. மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன் என்ன சார்? ஏ ஈக்லிபிரியம் பி, பி ஈக்லிபிரியம் சி, சி ஈக்லிபிரியம் டி. Add all the reactions. Add all the reactions. BB cancels, CC cancels. The answer is A equilibrium D. அப்படின்னா இதோட equilibrium constant K1, இது K2, இது K3. So the final equilibrium constant can be written as, யாராவது சொல்ல முடியுமா? K1 into K2 into K3. K1 into K2 into K3. ராம்கோபால், இந்த கிளாஸ் முடிச்சது எனக்கு கால் பண்றா ஒரு நிமிஷம். ஓகே சார். ஓகே, ஒரு விஷயம் சொல்லணும், மறந்துட்டேன் நான் சொல்றதுக்கு. ஓகே, K1 into K2 into K3. K1 into K2 into K3. ஓகேவா? ஸோ ஒரு 3 ஈக்குவேஷன் ஆட் பண்ணினா அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் 3 பேரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ திஸ் டேட்டா இஸ் எனஃப்பா ஃபார் அஸ் டு டூ சம் கால்குலேஷன்ஸ். இதை வச்சுக்கிட்டு நிறைய கால்குலேட்டரி பார்ட் இருக்கும். ஓகேவா? ரைட், I'll move on to the next. KPKC for formation of HI. நான் டெரிவேஷன்லாம் போட்டு காட்ட போறது இல்ல, நான் டைரக்டா ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். What is the value of Kp and Kc for this? இது யாருக்காவது தெரியலன்னா சொல், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்ரிபடி தெரியும், ஆனா மறந்துட்டு. மத்தவங்க புரியலமா என்ன சொல்ற? தெரியாது. தெரியாது. சரி, லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. இந்த டெரிவேஷன்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டெப்ஸ், அதாவது இது எப்படி பண்ணணும்னு தெரியணும். You have to know how this has been done. சரி, பாரு, இனிஷியல் ரியாக்டட் ரிமைனிங், இது எல்லாமே மோல்ஸ்ல இருக்கும். இனிஷியல் மோல்ஸ், reacted moles, remaining moles. Finally, we have to convert it into concentration, remaining concentration. Right. Initially, I don't know how much of hydrogen is taken. Let me take it as A moles, B moles. This fellow will not be present initially. HI initially irukadu. Reacted, how much reacted? I don't know. Let it be X. Let it be X. This is not reacted. How much remaining? A minus X, B minus X. இந்த இடம் எவ்வளவு யாராவது சொல்லுங்க. How much of HI will be remaining? 2x. 2x. Very good. இந்த 2x யாருக்காவது எப்படின்னு தெரியலன்னா இமீடியட்டா கேளு. சார் இந்த இடத்துல 2x எப்படி வச்சுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்றவங்க இமீடியட்டா கேளு. ஓகே, எல்லாருக்கும் தெரியுது. அப்ப எப்படின்னா 1 mole of hydrogen will react with 1 mole of iodine to form 2 moles of HI. இங்க x reactedன்னு சொல்றோம். அப்ப 1 மோல்னா 1 கூட தானே ரியாக்ட் ஆகுது. அப்ப எக்ஸ்னா எக்ஸ் கூட தான் ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். ரைட். கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். சரி, கேசி என்ன ஃபார்முலா சார்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI ஸ்கொயர் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 பவர் 1 இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2 பவர் 1. இந்த ஈக்குவேஷன்ல இருந்தா இந்த ஃபார்முலா எழுதுறேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI எவ்வளவு கண்டுபிடிச்சேன் சார்? 2x by v square by concentration of H2 எவ்வளவு தூரம் இருக்கு சார்? A minus x by v. concentration of I2 தூரம் இருக்கு சார்? B minus x by v. இதை சப்ஸ்டியூட் பண்ணு, சிம்பிளிஃபை பண்ணு, என்ன கிடைக்கும் அப்படின்னா 4x square by A minus x into B minus x. அடுத்தது இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா என்ஜி எவ்வளவு சொல்லுங்க? இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா என்ஜி எவ்வளவு? 2 minus 2 0. டெல்டா இன்டு ஜீரோனா கேபி ஈக்குவல் டு கேசின்னு அர்த்தம். அப்ப இந்த ஃபார்முலா தான் கேபியும். கேபி கேசி போத் ஆர் ஈக்குவல் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். கேபி கேசி போத் ஆர் ஈக்குவல் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? இது அத்தனையும் எழுதி பாப்பீங்களா இன்னைக்கு? அதுக்கு பதிலே வரல. எஸ் சார். அடுத்ததான் நம்ம சிலபஸ்ல PCl5 டிசோசியேஷன் இருக்கு. ஸோ PCl5 பிரிஞ்சா இப்படி பிரியும் அப்படின்னு நம்ம சிலபஸ்ல இருக்கு. சரி, இவனுக்கும் இதே மாதிரி கேசி டெரிவேஷன் உண்டு. So as usual, initial reacted remaining
ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஏ எடுத்துக்கிறோம், இது ரெண்டும் கிடையாது, ஏன்னா தே ஆர் ப்ராடக்ட்ஸ், தே ஆர் நாட் ரியாக்டன்ஸ். எக்ஸ் ரியாக்டட், ரிமைனிங் ஏ மைனஸ் எக்ஸ். இங்க எவ்வளவு சொல்லுங்க? X, X. வெரி குட். எக்ஸ் எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஏ மைனஸ் எக்ஸ் பை வி, எக்ஸ் பை வி, எக்ஸ் பை வி. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் கேசி கண்டுபிடிப்போம். கேசி என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl3 இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளோரின் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl5. இது எக்ஸ் பை வி, இது எக்ஸ் பை வி, இது ஏ மைனஸ் எக்ஸ் பை வி. ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ மைனஸ் எக்ஸ் இன்டு வின்னு வந்துடும். இதெல்லாம் நீ கொஞ்சம் மக்கடிக்கணும், ஏன்னா நீ உன் சிலபஸ்ல 2 ஈக்குவேஷன் தான் படிக்க போற. இது ஒரு ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் கேபி கேசி வேல்யூ நீங்க மக்கடிக்கணும். ஓகேவா? இதான் கேசி, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ மைனஸ் எக்ஸ் இன்டு வி. கேபி போறோம் அடுத்தது. அந்த டெரிவேஷன் தான் கொஞ்சம் நீ கத்துக்க வேண்டியதா இருக்கும். ஒழுங்கா பாரு, அந்த டெரிவேஷன் உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ராப்ளம் போட. கேபி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் செகண்ட் ப்ராடக்ட், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ரியாக்டன்ட். பார்ஷியல் பிரஷர் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா சொல்லுங்க. கமான் கமான் கமான், டெல் மீ த ஃபார்முலா ஃபார் பார்ஷியல் பிரஷர். So mole P naught fraction into to mole total fraction. pressure. மோல் fraction into total pressure. வெரி குட், ரைட். பாரு, இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஈச் ஃபெலோ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஈச் ஃபெலோ. அப்ப நான் 3 பார்ஷியல் பிரஷர் இங்க கண்டுபிடிக்கிறேன். பார்ஷியல் பிரஷரா PCl3 கண்டுபிடிக்க போறேன். மோல் ஃபிராக்ஷன் அவன் எவ்வளவு இருக்கான் சார்? அவன் எக்ஸ் இருக்கான் சார். பை மொத்தமா எவ்வளவு இருக்கு? மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் சார். ஏ பிளஸ் எக்ஸ்னு வருது சார். இது 3 ஆட் பண்ணி ஏ பிளஸ் எக்ஸ் வரும். இன்டு டோட்டல் பிரஷர் பின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்ஷியல் பிரஷர் ஆஃப் குளோரின் எவ்வளோ? அவன் எவ்வளோ இருக்கான்? மொத்தமா எவ்வளோ இருக்கான்? டோட்டல் பிரஷர். பார்ஷியல் பிரஷர் ஆஃப் PCl5 எவ்வளோ? அவன் எவ்வளோ இருக்கான்? மொத்தமா எவ்வளோ இருக்கான்? டோட்டல் பிரஷர். இந்த 3ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணு. சப்ஸ்டியூட் பண்ணினா எக்ஸ் பை ஏ பிளஸ் எக்ஸ் இன்டு பி த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா 2 தடவை அதே தான் எழுத போறேன். போத் ஆர் சேம். டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸ் பை ஏ பிளஸ் எக்ஸ் இன்டு டோட்டல் பிரஷர். இதை சால்வ் பண்ணி நீ பொறுமையா உட்காந்து ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர் நான் எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பி பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பி பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். பொதுவா கவனிய, ஏவ 1ன்னு எடுத்துப்பாங்க, ஏவ 1ன்னு எடுத்துப்பாங்க. அதனால என்ன செய்வாங்க தெரியுமா? கேசி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் இன்டு வின்னு எழுதுவாங்க ஒரு சில இடத்துல. அதே மாதிரி இங்க கேபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பி பை 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படியும் எழுதுவாங்க. ஏன்னா இன் ஜெனரல் ஏ இஸ் டேக்கன் அஸ் 1. அதே மாதிரி இங்க பாரு, இன் ஜெனரல் ஏ இஸ் டேக்கன் அஸ் 1 அண்ட் பி இஸ் ஆல்சோ டேக்கன் அஸ் 1. ஏன்னா இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஏ இஸ் டேக்கன் அஸ் 1, பி இஸ் டேக்கன் அஸ் 1. அப்ப கேபி ஈக்குவல் டு கேசி ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா? ஓகேவா? Yes, sir. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் ப்ராப்ளம் போறதுக்கு இமீடியட்டா டப்புன்னு சொல்ற அளவுக்கு ரெடியா இருக்கணும். இமீடியட்டா சொல்ற அளவுக்கு ரெடியா இருக்கணும். ரைட். இப்ப விஷயம் என்னன்னா, வேற விஷயமே வேற. அதுதான் சார் வேறன்றீங்க. பார் டெல்டா என்ஜி 0, டெல்டா என்ஜி 0, டெல்டா என்ஜி பாசிட்டிவ், டெல்டா என்ஜி நெகட்டிவ். இதுக்கு எக்ஸாம்பிளா தான் நான் உனக்கு ஹைட்ரஜன் அயோடின் ரெண்டும் சேர்ந்தா HI கொடுத்தேன். இதுக்கு எக்ஸாம்பிளா PCl5 படிக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளா ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா படிக்கிறோம். ஓகே ஓகே. அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். ஒழுங்கா பாரு. என்ன சார் எக்ஸ் என்ன? இந்த டேப்லர் காலத்துல எக்ஸ் என்ன சொல்லு. இந்த 2 டேப்லர் காலத்துலயுமே எக்ஸ் என்னன்னு சொல்லு. Number of So moles moles reacted. dissociated. வெரி குட். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ரியாக்டட் இல்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட். இங்க டிசோசியேட்டட் சொல்லலாம் 2வது டேப்லர் காலத்துல, ஏன்னா இங்க நடக்கிறது டிசோசியேஷன், இங்க அசோசியேஷன். அதனால நான் டிகிரி ஆஃப் அசோசியேஷன் கூட சொல்லலாம். எனிவே வாட் எவர் இட் இஸ், நோ நீட் டு வரி அபௌட் தட், லீவ் இட். ஓகே, அத கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ல போறேன். எப்படி சார் ஒரு மாதிரினா எப்படி சார்?
கேபி கேசி எதுவா வேணா இருக்கட்டும் 4x² by 1 - x the whole square. அதான் இவனுடைய ஃபார்முலா. சரி. If x is very small, x ரொம்ப சின்னதுன்னு வச்சுக்கோயேன், kc equal to 4x² எழுதலாம். ஏன்னா டினாமினேட்டர் இது ரொம்ப சின்னதுன்னா அதை விட்டுறலாம். 1² 1 ஆயிடும் டினாமினேட்டர். அப்ப x² is equal to kc by 4 எழுதலாம். x equal to root of kc by 4 எழுதலாம். kcயும் கான்ஸ்டன்ட் 4ம் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? x is proportional to volume power 0, x is proportional to pressure power 0. புரிஞ்சுதா? அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? x is independent of volume and pressure அர்த்தம். அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பிரஷரை மாத்தினா பிரஷரை இன்க்ரீஸ் பண்றேன், x is unchanged. அதாவது இந்த ரியாக்ஷன்ல பிரஷரை மாத்தினா ஒன்னும் ஆகாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதேதான் வால்யூம்க்கும். ரெண்டாவது கேஸ், வால்யூம் இன்க்ரீஸ் பண்றேன், x is unchanged. புரியுதான்னு சொல்லு. சோ அப்ப எந்த ரியாக்ஷன்லாம் டெல்டா என்ஜி 0வோ அங்க நீ பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணாலும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது. சரி, ரெண்டாவது கேஸ் வா. கேசி என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்? x² p by 1 - x² கண்டுபிடிச்சேன். ரைட்டா? இஃப் x is small என்ன எழுதலாம்? kc equal to x². p எழுதலாம். அப்ப x² is equal to kc by p எழுதலாம். அப்ப x is equal to root of kc by p எழுதலாம். அப்ப x is proportional to 1 by p power 1/2. எழுதலாமா எழுதக்கூடாதா சொல்லு? ஓகேவா? ரூட் p க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ரூட் v க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா இருக்காதா? ஆமாவா இல்லையா? சோ அப்ப இங்க பாருங்க, இங்க நீ பிரஷர் அதிகமாக்குனா பாரு, பிரஷர் அதிகமாக்குனா x என்ன ஆகும்? அப்ப இந்த ரியாக்ஷன்ல நீ பிரஷர் அதிகமாக்குனா x குறையும். அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் குறையும்னு அர்த்தம். புரியுதா? டிசோசியேஷன் குறையும்னு அர்த்தம். புரியுதாமா கனிஷ்கா? எஸ் சார். ரைட். சப்போஸ் வால்யூம் அதிகமாக்குனா x என்ன ஆகும் பார்த்து சொல்லுங்க. அதிகமாகும். அப்ப இந்த ரியாக்ஷன்ல வால்யூம் அதிகமாக்குனா உனக்கு நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். ஏன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அதிகமாகும், நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். சோ ஒரு ரியாக்ஷனுடைய எக்ஸ வச்சு எவ்வளவு ப்ராடக்ட் கிடைக்கும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியர்? எஸ் சார். இந்த கேஸ்ல அப்படியே ஆப்போசிட் பா. இங்க பிரஷர் அதிகமாக்குனா எக்ஸ் அதிகமாகும், வால்யூம் அதிகமாக்குனா எக்ஸ் கம்மியாகும். இதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு சார். அதைத்தானே சார் நீங்க முதல்ல சொல்லி தரணும். டேய், கத்துக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் அந்த சிம்பிளான ஃபார்முலா? சொல்லி தரேன் பாரு. இந்த ரியாக்ஷன்ஸ்க்குலாம் x is directly proportional to volume power 0, x is directly proportional to pressure power 0. ஓகேவா? ஃபார்முலா எழுதிடுறேன். x is proportional to volume power delta ng divided by number of moles of gaseous product. அதே மாதிரி x is proportional to 1 by pressure power, அதே delta ng divided by அதே மாதிரி number of mole of gaseous product. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷனை பாரு. PCl5 equilibrium PCl3 plus Cl2. x is proportional to வால்யூம் பவர் என்ன சொல்லு? டெல்டா என்ஜி எவ்வளவு இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா என்ஜி எவ்வளவு? 1 டிவைடட் பை எத்தனை கேஷியஸ் ப்ராடக்ட் இருக்கு?
2 மேட்ச் ஆச்சா பாரு, மேட்ச் ஆயிடுச்சா? அதே மாதிரி x is proportional to 1 by p பவர் நம்பர் ஆஃப் டெல்டா என்ஜி பை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேட்ச் ஆயிடும் பாரு. அதே மாதிரி எந்த ரியாக்ஷன் இருந்தாலும் மேட்ச் ஆகும்பா, எந்த ரியாக்ஷன் இருந்தாலும் மேட்ச் ஆகும். இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணா எக்ஸ் அதிகமாகுமா கம்மியாகுமான்னு கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லணும். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணா எக்ஸுக்கு என்ன ஆகுன்னு கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லணும். புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? சார் அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு கேபிகேசி அப்புறம் இந்த ஃபார்முலா ஞாபகம். ஆமா, கேபிகேசி கூட தேவையில்லை, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். பட் எக்ஸ் கேட்டாதான் உனக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும், கேபிகேசியை கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தேவைப்படும்ல. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் கேபிகேசி பட்டு பட்டு நீ சொல்ற மாதிரி இருக்கணும், ஏன்னா இது ரெண்டும் நம்ம சிலபஸ்ல உண்டு. ரைட். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது லீ சாட்லியர் பிரின்சிபல். அதை நம்ம நாளைய செஷன்ல பாக்குறோம். இந்த லீ சாட்லியர் பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம் முடிஞ்சது. நாளைக்கு அயானிக் ஈக்குலிபிரியமும் நான் மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துறேன்.